ஒரு ஆங்கிளில் பாருங்கள். அவங்க கேட்குறது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது களப்பணியில் இருக்கிறது, களப்பணியில் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, களப்பணியில் இருக்கிறாரே தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பார்வை இல்லாதவர், பெரம்பலூரினுடைய உதவி ஆட்சியராக கோகுல் ஐஏஎஸ் என்பவர் இப்பொழுது தமிழ்நாட்டில் கடந்த 7 மாதங்களாக சப் கலெக்டராக களப்பணியில் இருக்கிறாரே. அவர் தானே ப்ரூவ் பண்ணிட்டாரே ஐஏஎஸ் ஆகி. களப்பணியில் இங்கே வேறு எங்கேயும் நம்ம தேட வேண்டாம். தமிழ்நாடு எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மண். நம்ம ஊர் பெரம்பலூர் சென்னையிலிருந்து 325 கிலோமீட்டர் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 290 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு சார் ஆட்சியர் இருக்கிறார். அவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, 7 மாதமாக களப்பணியில் இருக்கிறார். அதற்கு முன்னாடி அவர் ட்ரைனிங் கலெக்டராக நெல்லையில் இருந்தார். செய்ய முடியாதுங்கிறது ஒன்று. கண் பார்வை இல்லாதவர்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? நான் உங்களிடம் கேட்கிறேன். கண் பார்வை இல்லாதவர்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? ட்ரைனிங் எடுத்தால் முடியும். முழு கண் பார்வை இல்லை, அவர்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா என்பது உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன் நான் கேள்வி. முழுக்க 2 கண் பண்ணும் சுத்தமாக பார்வை கிடையாது, அவரால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? சைக்கிள் ஓட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதுவும் நகர வீதியிலே ஓட்ட முடியும் என்பதை ஒருத்தர் நிரூபித்திருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய நடிகர் விக்ரம் அவர்களை ஒரு திரைப்படத்திலே கண்ணை கட்டி கொண்டு சண்டையிடுகின்ற பயிற்சியை நடிகர் விக்ரமுக்கு அளித்திருக்கிறார். இந்த தோழருடைய காணொளி யூடியூபில் இருக்கிறது. அவர் டேனியல் கிஷ் அப்படிங்கிற ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, முழுக்கவே 100 விழுக்காடு பார்வை தெரியாத ஒருத்தர், வாயிலிருந்து எழுப்புகின்ற ஒலி எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது பட்டு வரக்கூடிய நேரத்தை கணக்கு செய்து ஒரு 2 சக்கர பைசைக்கிள், அதாவது சைக்கிள் ஓட்ட முடியும், அதுவும் நகரத்தினுடைய பெருவழிகள் ஓட்ட முடியுங்கிறத அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் சென்னைக்கு தாண்டவம்ங்கிற படத்தில் ஐயா விக்ரமன் அவர்களுக்கு பார்வை இல்லாத பொழுதும் அந்த ஒலி எழுப்புகின்ற ஒலியினுடைய இதை வச்சு ஒரு வவ்வால் எப்படி ஒரு சாதாரண ஒலிகளை கூட அதால் கேட்க முடியும் இல்லையா, ரொம்ப சன்னமான ஒலிகளை கூட அந்த ஒலிகளை கேட்கின்ற திறனை வளர்த்து கொண்டு அப்படி வண்டி ஓட்ட முடியுங்கிறத நிரூபித்திருக்கிறது. அதாவது ஒரு செயல் செய்வதற்கு பல முறைகள் உண்டு. ஆக நான் வழக்கமாக செய்கின்ற முறைகளில் செய்தால் மட்டும்தான் அது சரி என்றும், வேறு வழிகளிலே செய்தால் அது தவறு என்றும் யோசிக்கிற அந்த பண்பு இன்றைக்கு இல்லை. ஸ்மிதா சபர்வால் அவர்களுடைய இந்த சவால் என்பது 200 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு.